நான் உங்கள்கிட்ட வரேன். நான் செந்தில் சார் இன்னும் பேசவே இல்லை. நான் திரு செந்தில் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திரு குமரகுரு அவர்கள் சொன்னது போல நம்ம எல்லா பள்ளிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட சொல்றோம், ஜனகணமன பாட சொல்றோம், பல பள்ளிகளில் வந்து கட்டாயமா வந்து திருக்குறள் சொல்லணும் பசங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தமிழர் அப்படிங்கிற உணர்வோ, ஒரு தேசிய இந்தியர் அப்படிங்கிற உணர்வோ இதெல்லாம் பெருகணும். திரு குமரகுரு அவர்கள் சொன்னது போல நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் விட்டு சென்ற விஷயங்கள் வந்து மறந்துடக்கூடாது, அடுத்த தலைமுறைங்கிறத கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுல. அந்த வகையில இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து நம்முடைய சுதந்திர போராட்டத்துல வந்து ஒரு முக்கியமான பங்களிச்சிருக்கு. மகாத்மா காந்தி இந்த பாடலை புகழ்ந்து பல இடங்கள்ல பேசியிருக்காரு, எழுதியிருக்காருன்னு சொல்லும்போது அந்த பாடல் அழியாம அடுத்த தலைமுறைக்கு போகணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, அடிப்படையில் என்னன்னா இந்த மாதிரி பள்ளிகளில் பாட சொல்லணுங்கிற அந்த நோக்கம் இருக்குல்லவா, எந்த இன்டென்ஷன்ல ஜட்ஜ் இது கொடுத்தாரோ அது வந்து பாராட்டுக்குரியது. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் சென்று சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. இது வந்து சரியான ஸ்பிரிட்ல பொதுமக்கள்ல எடுத்துக்குவாங்க, the people will take it in the right spirit அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நோக்கம்ங்கிற அடிப்படையில் வந்து இது வந்து பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. ஆனா சட்டம் அந்த லாஜிக்கில் பார்க்குறப்ப அடிப்படையில் அரசியல் சாசனம் நம்ம வகுத்தப்ப வந்து 3 பிரிவுகளாக பிரித்திருக்காங்க. சட்டம் இயற்றுதல் ஒருத்தரோட பொறுப்பு, லெஜிஸ்லேட்டிவ். அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டியவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அவங்க. அது இந்த சிக்கல்கள் வர்றப்ப வந்து அதுக்கு தீர்த்து வைக்க வேண்டியவங்க வந்து ஜுடிஷியல். 3ஆ பிரித்து வச்சிருக்காங்க. அதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுங்கிறாங்க. யாருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு அதிகார எல்லை இருக்கு. நாங்களே வந்து நிறைய வழக்குகளுக்கு, பொதுநல வழக்குகளுக்கு போறப்ப இப்போ அரசாங்கம் கொடுக்குற ரேஷன் கார்டோ பட்டா அடிப்படையான விஷயங்களுக்கெல்லாம் லேட் ஆகுது, லஞ்சம் கேட்குறாங்க, அதனால இதெல்லாம் இத்தனை காலகட்டத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுங்க. வேற மாநிலங்கள்லாம் இருக்குது, சேவை உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இந்த மாதிரி போடுங்க. நாங்களே பொதுநல வழக்குக்கு போறப்ப இது வந்து அரசின் கொள்கை முடிவு சார்ந்தது, பாலிசி டெசிஷன். அதனால அந்த பாலிசி டெசிஷனுக்குள்ள நாங்க உள்ள போக விரும்பலைன்னு சொல்லி சில கேஸ்ல சொல்றாங்க. மதுவிலக்கு சம்பந்தமாவே நிறைய கேஸ் போறப்ப வந்து இது எங்களோட பாலிசி டெசிஷன், கவர்மெண்டோட பாலிசி டெசிஷன். அப்ப வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறத தெளிவா பாக்குறாங்க. அப்ப இதுவுமே ஒரு வகையில பாத்தீங்கன்னா இது அரசாங்கத்தோட பிரிராகேட்டிவ். இப்ப தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வந்து இது வந்து தமிழ்நாடு மாணவர்கள் வந்து பாடணுமா பாட வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது வந்து பள்ளிக்கல்வித்துறையே அமைச்சகம் தான். இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச்மாங்க. இப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி இவங்களோட எல்லைக்கு உள்ள வர்றாங்க. அங்கதான் இங்க சிக்கலே வருது. எடுத்துக்காட்டுக்கு புரிஞ்சுக்கிறதா இருந்தா இது வந்து ஒரு நல்ல நோக்கம், நல்ல விஷயம் தான். ஆனா இது வந்து இவங்க எல்லை தாண்டி, எல்லை லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்க, எல்லை கூட தாண்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்லவா. இப்ப அடிப்படையில் என்னன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து இப்ப இந்த டிஆர்பி சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை எழுந்ததுக்கு காரணம் வந்து அதுல ஆம்பிகுட்டி இருந்தது. அதனால வந்து இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் இன்னைக்கு வழக்குக்கு வந்ததுனால தான் இந்த பிரச்சனை விவாதத்துக்கு வருது. இவர் வழக்குக்கு வரலைன்னா இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ கண்டனத்துக்குரியவர்கள் வந்து டிஆர்பி ஒன்னு. ரெண்டாவது என்ன, டிஆர்பியை கண்டிச்சதோட இன்னொன்னு என்ன சொல்லி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்ப சிக்கல் ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்ல, இது நாங்க வந்து ஒரு பரிந்துரை செய்யறோம் அந்த லெவல்ல சொல்லி இருந்தாங்கன்னா இது வந்து கண்டிப்பா என்ன கேட்ட இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அரசாங்கம் வந்து சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றத்திலிருந்து மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் வேற இல்ல. நான் அதுதான் கேட்க வரேன். இது வந்து ஒரு ஓவர் ரீச் இருக்கு. இதுல வந்து நீதித்துறை வந்து தன்னுடைய விஷயத்தை தாண்டி செயல்படுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா யாரு என்ன பவர்ல செயல்படுறாங்கன்னு நம்ம பார்க்கணுமா, அது நல்லதா நல்லது இல்லையான்னு நம்ம பார்க்கணுமா? உதாரணத்துக்கு திரு குமரகுரு அவர்கள் சொன்னது போல அனைவரும் ஹெல்மெட் அணியதை கட்டாயமாக்க வேண்டும்னு ஒரு தீர்ப்பு வருது. அதுலயுமே கூட கேஸ் வேற, இவர் கொடுத்த தீர்ப்பு வேற. ஆனா அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது, எல்லாரும் ஆமா ஹெல்மெட் போடணுங்கிற விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயங்களை வலியுறுத்துவதற்கு அப்படி ஓவர் ரீச் செய்தால் தவறில்லைன்ற ஒரு அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயங்களுக்காக வந்து இப்ப வந்து நீட் தேர்வுல வந்து 85% நான் மாநில பாடத்திட்டத்தில் படிச்ச மாணவர்களுக்கு சொல்லி நல்ல நோக்கத்தோட தமிழ்நாட்டில் பரவலான மக்களோட எதிர்பார்ப்பை பெற்றதுதான் ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றுச்சு. அப்புறம் ஏன் அதை வந்து கோர்ட் வந்து நிராகரிக்கிறாங்க? அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து அது வேற மாதிரி இன்டர்பிரேஷன் பண்றாங்க. இப்ப சிக்கல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் மக்கள் எதிர்பார்க்கிறது வேற. இப்ப அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய நாட்டுல இன்னைக்கு நீதிமன்றம் தான் ஓரளவுக்கு கை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மாதிரியான இதில் விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்களே, இதே கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து திருப்பி ஹியரிங் வரப்போகுது. இது ஆல்ரெடியே பெண்டிங் இருக்கக்கூடிய, சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கக்கூடிய கேஸ். அந்த கேஸ் திருப்பி இங்க வந்து திருப்பி வந்து இது கொடுக்குறாங்க. கண்டிப்பா இது யார் மேல்முறையீடு செஞ்சாலும் கண்டிப்பா குவாஷ் ஆகும், சட்டத்தின் முன்பாக வந்து இது. நான் திரு செந்தில் அவர்கள்ட்ட கேட்கிறது, திரு குமரகுரு அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், சில விஷயங்களை கட்டாயப்படுத்தி தான் ஆகணும்
அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஒரு பள்ளிக்குள்ள போறோம்னா சீருடை அணிஞ்சு தான் ஆகணும் மாணவர்கள். சில சட்டங்கள் இருக்குன்னா அதை பின்பற்றி தான் ஆகணும். ஒரு பகுதியில வந்து ஒரு மாநிலத்துல மது விலக்கு இருக்குன்னா அங்க மது அருந்த முடியாது. அது வந்து என்னுடைய உணவு உரிமையில அரசாங்கம் தலையிடுன்னு சொல்ல முடியாது. மது விலக்குங்கிறத அரசாங்கம் கட்டாயப்படுத்தி தான் கொடுக்குது. அப்போ சில நல்ல விஷயங்களை கட்டாயப்படுத்தி தான் கொடுக்கணும்ன்ற பார்வை. கரெக்ட் தான். அதை நான் முன்னாடி சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி வந்து இதுதான் நாட்டில் சட்டம் அப்படின்னு சட்டம் இயற்ற வேண்டிய இடம் வந்து சட்டசபை. அவங்களுக்கு தான் சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் டிஸ்பியூட் வரப்ப ரிசால்வ் பண்ண வேண்டியது தான் ஜுடிஷியரி. இப்போ இவங்களே இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தங்கள் கடமையை செய்யாத காரணத்தினால இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து எது செய்தாலும் சரின்னு ஏத்துக்கிற நிலை வந்திருக்கு. அது இப்ப நீதிமன்றம் தான் ஒரே மக்களின் பாதுகாவலாம் இருக்குது. இன்னைக்கு 2G வழக்காகட்டும், சொத்து குவிப்பு வழக்காகட்டும், எந்த வழக்காகட்டும் யாரும் செய்யல. சுப்ரீம் கோர்ட் தான்ப்பா செஞ்சதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிராமம் வரைக்கும் வந்து மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து இன்னைக்கு நீதிமன்றமா தான் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, நீதிமன்றம் சொல்லுதா சரியாம தான் இருக்குது அப்படின்னு போயிடுது. ஆனா அது எல்லா காலகட்டம். இப்ப பாருங்க, இன்னொரு சிக்கல் வந்து பைபிள்லயோ குர்ஆன்லயோ நாளைக்கு ஒரு எக்ஸாம் வருது, அதுல ஒரு கொஸ்டின்ல டிஸ்பியூட் வருது. உடனே அது கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி பைபிள் சரியா தெரியல, குர்ஆன் தெரியல, அதனால அதை வந்து ஸ்கூல்ல வச்சுக்கன்னு சொன்னா அன்னைக்கு திருப்பி இன்னொரு இது வந்து பிரசிடென்ஸா வரும். முன்னாடி இது சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கும். ஒரு மதம் சார்ந்த விஷயம், இது தேசம் சார்ந்த. இல்ல இது சொல்ற கேளுங்க. நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, 2வது பேரா 3வது பேரா 4வது பேரால துர்கை லட்சுமின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. முதல் வரியிலே வந்து தாயை வணங்குகிறோம், மண்ணை வணங்குகிறோம் அப்படிங்கறதே வந்து இஸ்லாம்ல வந்து அவங்க வந்து நாங்க ஏக இறைவனை தவிர நாங்க யாரையும் வணங்க மாட்டோம்ங்கிறது இது இஷ்யூ. இல்ல அப்படி பார்த்தா ஆல்ரெடி ஆல்ரெடி அது முடிவான விஷயம். இப்போ இது நேஷனல் ஆந்தம், கான்ஸ்டிடியூஷன் வந்தாச்சு, எல்லாம் முடிவான விஷயம். புதுசா வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது ஒரு பக்கம். இது டிஸ்பியூட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை இன்சர்ட் பண்றாங்க. ஒன்னு. ரெண்டாவது மாரல் ஆப்ளிகேஷன் பத்தியும் பேச வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஸ்கூல்ல போய் பாடுங்க, பிரைவேட் ஆபீஸ்ல பாடுங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாடுங்கன்னு சொல்றாங்களே. இதே இவங்க வந்து ஜனகணமன வந்து தியேட்டர்ல பாடணும்னு சொன்னப்போ வந்து ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ கேஸ் வந்துச்சு. சரி, கோர்ட்லயும் நாங்களும் இதை முன்மாதிரியா வந்து கோர்ட்லயும் நாங்க பாடுறோம்னு சொல்லி அவங்க ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்க? இது கேஸ் போட்டப்ப டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்ப இதே வந்தே மாதரத்தை இதே ஜட்ஜி வந்து ஜட்ஜுக்கு இது வேண்டுகோளாக கூட வைக்கிறது. சப்போஸ் நிகழ்ச்சி பார்த்துருந்தா கூட நாங்கள் வந்து முன்மாதிரியாக இருந்து நாங்க வந்து பேசுறோம், நாங்கள் வந்தே மாதரம் பாடுறோங்கிறது சொல்லணும். அப்படி சொல்றப்பதான் வந்து மக்களுக்கு பரவாயில்லப்பா, கோர்ட்லயே அவங்க வந்து முன் வர்றாங்க அப்படிங்கிற இதுவாச்சும் வரும். சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல 60,000 கேஸ் பெண்டிங், கீழ் கோர்ட்ல 2.74 கோடி கேஸ் பெண்டிங், 24 ஹைகோர்ட்ல சேர்த்து 40 லட்சம் கேஸ் பெண்டிங். மக்கள் ஜுடிஷியரி சிஸ்டத்தில் எதிர்பார்க்கிறது விரைவான ஜஸ்டிஸ். இது போன்ற விஷயங்கள் தான் அதிக எதிர்பார்க்கப்படுது. இது கேக்குறாங்க. இப்ப சுமோட்டோவா 1008 கேஸ், ஏராளமான கேஸ் எடுக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து வருஷத்துக்கு 50 நாள் லீவ் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கும் பிரிட்டிஷ்காரன் காலத்துல போட்ட மே மாசம் 30 நாள் லீவ்னா இன்னைக்கும் 30 நாள் லீவ் கண்டிப்பா ஜுடிஷியரிக்கு தேவையில்லை. சொல்றேன், சுமோட்டோ கேஸ்ல மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதனை ஓவர் ரீச் பண்ணி போய் வந்து ஜட்ஜ்மென்ட் கொடுக்கக்கூடிய லெவல் இன்டென்ஷனல் நாங்க ஒரே சொல்லவே இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்களும் சொல்லக்கூடிய விஷயமா நான் புரிஞ்சுக்கிறது, இதுல நோக்கம் சரி, இல்ல சொல்லிருக்கிற விஷயம் சரி, ஆனா சொல்லிருக்கிற முறை தவறு. அது வந்து இது வந்து ஒரு அட்வைசரியா, ஒரு சஜஷனா தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தா அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் கிளீனா இருந்திருக்கும். ஓகே, சோ இது வந்து அரசாங்கம் பார்த்து அப்படிங்கிறது மட்டும் தான் இதுல